வணக்கம். சில நாட்கள் இருக்கு, மத்த நாட்களை விட ரொம்பவே ஸ்பெஷல். அப்படிப்பட்ட ஒரு நாளோட ரகசியங்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க போகலாம். ஏப்ரல் 8 இந்த தேதிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. குறிப்பா கணித வரலாற்றுல இது ஒரு முக்கியமான நாள். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு தேதி, ஆனா வேற வேற நூற்றாண்டு, வேற வேற நாடுகள். இந்த ஒரு தேதியில சில ஜீனியஸ் நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க. யார் அவங்கன்னு ஒவ்வொருத்தர பார்க்கலாமா? வாங்க. சரி, நம்ம கேள்விக்குள்ள போலாம். இப்பெல்லாம் நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு. ஆனா அதெல்லாம் வர்றதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி கிரகணங்களை எல்லாம் எப்படி இவ்வளவு துல்லியமா கணிச்சாங்க? இதுக்கான பதில் தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணணும். எங்க தெரியுமா? ஏப்ரல் 8 1461 வருஷத்துக்கு. அங்கதான் நாம ஜார்ஜ் பியூர்பாக்க சந்திக்க போறோம். அப்போ நம்மளோட ஏப்ரல் 8 டைம்லைன்ல முதல் புள்ளிய வச்சிடலாம். ஜார்ஜ் பியூபர்க், வருஷம் 1461. அப்போ ஜார்ஜ் பியூபர்க் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அந்த காலத்துல இருந்த கிரகண அட்டவணையில ஏதோ தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. அதாவது அவங்க கணிச்ச நேரத்தை விட ஒரு கிரகணம் 8 நிமிஷம் முன்னாடியே நடந்துருது. உடனே பழைய டேட்டாவெல்லாம் சரிபார்த்து ரொம்பவே துல்லியமான ஒரு புது அட்டவணையை உருவாக்குறாரு. அவரோட புத்தகம் 100 வருஷத்துக்கும் மேல வானியல் மாணவர்களுக்கு ஒரு பைபிள் மாதிரி இருந்துச்சு. இங்கதான் விஷயமே இருக்கு. அவர் வெறும் வானத்தை வேடிக்கை பார்க்கல, நட்சத்திரங்களை பார்க்கறத துல்லியமா கணிக்கிற ஒரு அறிவியலா மாத்தின பெருமை அவரையே சாரும். சரி, இப்போ அதே ஏப்ரல் 8 தான். ஆனா நாம டைம்லைன்ல ஒரு பெரிய ஜம்ப் அடிக்க போறோம். நேரா 1925க்கு, கிட்டத்தட்ட 450 வருஷம் கழிச்சு. இன்னைக்கு நம்ம போன்ல கால்குலேட்டர் இருக்கு, டக்குன்னு கணக்கு போட்டுடுறோம். ஆனா அந்த வசதியெல்லாம் இல்லாத காலத்துல பெரிய பெரிய கணக்குகளை எப்படிங்க தப்பே இல்லாம அதுவும் வேகமா செஞ்சிருப்பாங்க? இதுக்கான பதில் யார்கிட்ட இருக்குன்னா பிராங்க் பால்வின் கிட்ட தான். நாம இப்ப பார்க்க போற தேதி ஏப்ரல் 8 1925. பிராங்க் பால்ட்வின் ஒரு மெஷினை கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் வணிக ரீதியா வெற்றி பெற்ற முதல் கால்குலேட்டிங் மெஷின்கள்ல ஒன்னு. அதோட பவர் என்ன தெரியுமா? குறைஞ்சது 3 மனுஷங்க செய்யற வேலைய அது ஒட்டாலா செய்யும். அதுவும் ஒரு சின்ன தப்பு கூட இல்லாம. மனுஷங்க செய்யற தப்புகளுக்கு அங்க வேலையே இல்ல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம பாக்கெட்ல இருக்கிற ஒவ்வொரு கால்குலேட்டரும் அந்த காலத்துல ஒரு மிஷின் தப்பில்லாம கணக்கு போடணும்னு ஒருத்தர் கண்ட கனவுல இருந்து தான் ஆரம்பிச்சது. பாருங்களேன், ஒரே தேதி, ஆனா எத்தனை கதைகள். சரி, மறுபடியும் அதே ஏப்ரல் 8 தான். இப்ப நம்ம போறது 1928க்கு. இந்த தடவை மிஷின்ஸ பத்தி இல்ல, நம்மள மாதிரி மனுஷங்கள பத்தி. பொதுவா நம்ம சமூகத்துல பசங்க தான் கணக்குல புலி, பொண்ணுங்களுக்கு கணக்கு வராதுன்னு சொல்றத நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு எண்ணம் வெறும் கட்டுக்கதை. இதுல உண்மையே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒருத்தர் ரொம்ப முக்கிய காரணம். அவங்க தான் எலிசபெத் ஃபென்னமா. அவங்க பிறந்ததும் இதே ஏப்ரல் 8 தான் 1928ல. எலிசபெத் ஃபென்னமா கணித கல்வித்துறையில ஒரு ஆராய்ச்சியாளரா இருந்தாங்க. அவங்க ஃபென்னமா ஷெர்மன் கணித அணுகுமுறை அளவுகோல்னு ஒன்னு உருவாக்குனாங்க. இது எதுக்குன்னா, கணித திறமைக்கும் பாலினத்துக்கும் உண்மையிலேயே சம்பந்தம் இருக்கான்னு ஆராயத்தான். அவங்களோட ஆய்வு அந்த காலத்துல இருந்த அந்த தப்பான எண்ணத்தை உடைச்சு எரிஞ்சது. சொல்லப்போனா அவங்க வேலைதான் இந்த விஷயத்துல பல புது ஆராய்ச்சிகளுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. அவங்க தன்னோட டேட்டாவை வச்சு ரொம்ப தெளிவா ஒன்னு நிரூபிச்சாங்க. கணக்குல ஒருத்தரோட திறமைக்கு காரணம் அவங்க ஆணா பெண்ணாங்கிறது கிடையாது, அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பும் ஊக்கமும் தான் காரணம். நம்ம பயணம் முடியல, இன்னும் அதே ஏப்ரல் 8 தான். இப்போ டைம்லைன்ல நாம போறது 1944க்கு. நம்மளோட கடைசி பேட் அண்ட் ஹண்டரை சந்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வாங்க. ஒரு பெரிய புதிர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த புதிரை விடுவிக்க நூத்துக்கணக்கான கணக்கு மேதைகளுக்கு 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்போ அது எவ்ளோ சிக்கலான புதிரா இருக்கும், அதை எப்படிதான் தீர்ப்பாங்க? அந்த மெகா புதிரை விடுவிச்ச டீம்ல இருந்த ஒரு முக்கியமான ஆள்தான் மைக்கேல் ஆஷ்பேக்கர். அவர் பிறந்ததும் நீங்க கரெக்டா யூகிச்சிட்டீங்க, ஏப்ரல் 8, 1944. அவர் வேலை செஞ்சது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைனைட் சிம்பிள் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கணித திட்டத்துல. இந்த ஃபைனைட் சிம்பிள் குரூப்ஸ்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, எண்களுக்கு எப்படி பகா எண்கள், அதாவது பிரைம் நம்பர்ஸ் அடிப்படையோ, அதே மாதிரி குரூப் தியரியில எல்லா குரூப்ஸ்க்கும் இந்த சிம்பிள் குரூப்ஸ் தான் அடிப்படை. ஒரு மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. இந்த வரிய பாருங்க, இது அவரோட வேலைய அழகா சொல்லுது. அவர் ஏதோ ஒரு கணக்குக்கு விட கண்டுபிடிக்கல, அவர் கணித சமச்சீர்மையோட ஒரு பிரபஞ்சத்தையே வரைபடமா போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு.
இன்னைக்கு நாம பார்த்த 4 பேருமே வேற வேற நூற்றாண்டு, வேற வேற ஊர். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. பியோபக் வானத்துல பேட்டர்ன் தேடினார், பால்டுவின் மெஷின்கள்ல பேட்டர்ன் தேடினார், ஃபென்மா சமூக நம்பிக்கைகள்ல பேட்டர்ன் தேடினாங்க, ஆஷ் பேக்கர் கணிதத்தோட ஆழத்துல பேட்டர்ன் தேடினாரு. இவங்க எல்லாருமே கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். இந்த குழப்பத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பேட்டர்ன் என்ன? அவங்க அந்த கேள்வியை கேட்டதால தான் இன்னைக்கு நம்மகிட்ட துல்லியமான வானியல் இருக்கு, கையில கால்குலேட்டர் இருக்கு, சமமான கல்வி வாய்ப்புகள் பத்தின புரிதல் இருக்கு. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். நீங்க அடுத்ததா என்ன பேட்டர்னை கண்டுபிடிக்க போறீங்க?